வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி தலைவருமான டில்லி என்பவர் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பால்நல்லூர் காலனி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த புகார் மனுவில் பால்நல்லூர் காலனி பகுதியில் தாங்கள் வசித்து வருவதாகவும், கிராமத்தில் தோப்பு புறம்போக்கு, அரசு நிலத்தில் 3 தலைமுறையாக உள்ள ரோடு, சிமெண்ட் கால்வாய், தண்ணீர் டேங்க் ஆகியவற்றை JCB கொண்டு இடித்துவிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்து திமுக பிரமுகரான டெல்லி 3 ஆண்டுகளுக்கு முன்பு வீடு கட்டி வசித்துள்ளார். அப்போது கிராம மக்கள் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தாசில்தார் வீடு கட்டும் பணியை நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த இடத்தில் மண்ணை கொட்டி வைத்து டில்லி அவர்கள் மறுபடியும் வீடு கட்ட நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பொதுமக்களை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி வருவதாகவும் கூறுகின்றனர். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக பிரமுகரான டில்லி மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். வட்டாட்சியர் அவர்கள் மீட்பதாக கூறி தொடர்ந்து காலம் தாழ்த்துவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் வட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நிகழ்வுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. இந்த வழிக்கோசம் நாங்கள் எவ்வளோ போராட்டிட்டு இருக்கோம். எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. கொஞ்சம் முதல்வர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணால் நல்லா இருக்கும். நீங்கள் அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க ஐயா. நாங்கள் மனுக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் கொடுத்துட்ருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. டில்லின்ற தலைவர் திமுக தலைவர், அவர் முன்னாள் தலைவர். ஆனால் இப்போ 10 வருஷமாக அவர் அந்த ஆக்கிரமிச்சுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டால் எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எவிடன்ஸ் காமிக்க மாட்டுறாங்க. அந்த எவிடன்ஸ் என்னதான்னு எங்களுக்கும் தெரியணும். அந்த எவிடன்ஸ் காமிச்சாதான் எல்லாருக்கும் தெரியும். தாசில்தார் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த இதுவும் எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் புறம்போக்கு நிலம், அந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஐயா. இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணுறாங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கே காண்டி அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. முன்னாடி ரோடு போட்ட ப்ரூஃபு, அங்கே ஸ்ட்ரிங் டேக்ஸு, எல்லா ரோடு காவா என்னென்ன கட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து வாங்கி பார்த்தா எங்களுக்கு போதுங்க ஐயா. முதல்வர் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இங்க வந்து இப்ப கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார் வந்து இப்ப பேசியிருக்காரு. அடுத்த வாரம் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதேதான் பார்க்க மாட்டாங்க. வந்து சொல்றாங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனா பாக்குறது கிடையாது. எங்களுக்கு 6 தடவை ரோடு போட்டிருக்காங்க, காவாவும் கட்டியிருக்காங்க, சின்டாக்ஸும் கட்டியிருக்காங்க, வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதுக்கு வந்து ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வீடு கட்டிட்டு இருக்காங்க. சின்டாக்ஸ் இருக்கு. 6 வருஷமா யார் தலைவர் வந்தாங்களோ அந்த 10 வருஷத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து ஜாதி கலவரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு பெட்டிஷன் மூவ் பண்றாரு. யார் எந்த தலைவர் உள்ள வந்தாலுமே ஜாதி கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துட்டு வராங்க ஐயா. அது எந்த மூலியமா வராங்கன்னு